ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 6. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கணக்குகள் பார்ப்போம். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து 100 கணக்குகள் வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஒரு ரிமைனிங் சம்ஸ் வந்து ஒரு சில கணக்குகள் வந்து நான் விட்டுருந்தேன். ஓகேவா? அந்த கணக்குகளுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். அது போக நான் அவுட் ஆஃப் புக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த 100 கணக்குகள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஓகே, இன்றைக்கி இந்த ரிமைனிங் புக் சம்ஸ்க்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 இந்த ரெண்டுக்குமான ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 40 56 ஹெச்சிஎஃப் 2 2 போட்டால் 20 28 2 10 14 2 5 7. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. இந்த ரெண்டும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், வேறு எந்த காமன் நம்பராலும் டிவைட் ஆகாது. அப்படி வருது பட்சத்தில் அதோடு வந்து நிப்பாட்டிடணும். அப்போ 1 2 2 2 4 4 2 8. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 8. ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 75 மீப்போவானா வந்து என்னது ஹெச்சிஎஃப். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமான ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் பார்ப்போமா? 45 75 5ஆல் இப்போ 5 போடலாமா? 5 போட்டால் 95 45 15 5 75 3 போடலாம். 3 போட்டால் 3 9 5 15. ஸோ இதற்கு அப்புறம் வந்து காமன் டேம் வந்து எதுவும் வந்து போட முடியாது. அதனால் 5 15. இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 5 15. அடுத்த 4வது கேள்வி 26 39 52 ஆகிய எண்களின் மீச்சியமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீச்சியமான்னு கேட்டால் கொஞ்சம் பெருசாக வரும் கணக்கு. ஓகேவா? 26 26 39 52. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்பர் போடலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே 13ஆல் டிவைட் ஆகும்னு தோணுது. அதனால் 13 போடுங்க. 1 13 13 2 13 26 3 13 39 4 13 52. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டால் 1 2 3. அடுத்து 2 போட்டால் 1 1 3. அடுத்து 3 3 போட்டால் 1 1 1. ஓகே, 3 6. சரி, 1 2 2 4 4 12 12 இன்ட்டு 13. 12 இன்ட்டு 13 எவ்வளவு? 120. சரி, 130 146 140 159 159 வரும். ஓகே, 3 6 6 5 1. ஓகே, 156. ஸோ ஆன்சர் வந்து என்னது 156. அடுத்தது வந்து பாருங்க, சரியா தவறா? 57 மற்றும் 69 ஆகியவை சார்பகா எண்கள். ஃபஸ்ட்டு சார்பகா எண்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் வந்து 1ஆல் வந்து டிவைட் ஆகணும். அதை தவிர வேறு ஏதாட்டும் நம்பரால் டிவைட் ஆனால் அந்த நம்பர் வந்து சார்பகா எண்கள். ஓகே, இந்த 57 69 இந்த ரெண்டு நம்பரும் வந்து 1ஆல் மட்டும் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. இந்த ரெண்டு நம்பரும் 57 69 இந்த ரெண்டு நம்பரும் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 19 3 57 அண்டு 3 6 3 9. ஸோ 3ஆலையும் டிவைட் ஆகும். இப்படி ஒரு நம்பர் வந்து ஒன்றை தவிர மேற்பட்ட நம்பர்களால் வந்து டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து என்னதுன்னா சார்பகா எண்கள் கிடையாது. 1ஆல் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா, இப்போ உதாரணத்திற்கு இந்த நம்பர் 1, இந்த ரெண்டு நம்பரும் 1ஆல் மட்டும் டிவைட் ஆகுது. ஓகேவா? மீதி எந்த நம்பரும் இதற்கான காமன் நம்பர்ஸ் கிடையாது. காமன் டிவைடிங் நம்பர் வந்து கிடையாது. காமன் டிவைட் நம்பர் கிடையாதுன்னா, 1 தவிர மீதி எந்த காமன் டிவைட் நம்பரும் கிடையாதுன்னா அந்த நம்பர் வந்து சார்பகா எண்கள். இதில் தான் 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இது வந்து தவறு. முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து தவறு. இது வந்து என்னது? இது சார்பகா எண்கள் வந்து கிடையாது.
இது சார்பக எண்கள்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து சார்பக எண்கள் வந்து கிடையாது. அடுத்த கணக்கு 17, 18. இந்த ரெண்டோட மீபேக்கா வந்து 1. ஓகேவா? இந்த மீபேக்கா அப்படிங்கிறது என்னது? ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு எப்போ சொல்லுவோம்? சார்பக எண்களாக இருந்தால் ஹெச்சிஎஃப் வந்து 1. அப்போ இந்த 17, 18 வந்து சார்பக எண்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் வந்து சார்பக எண்கள் தான். ஓகேவா? 17, 18 இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக இதால் டிவைட் ஆகும், 1ஆல் தான் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து சார்பக எண்கள். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? இது வந்து சரி. இது வந்து தவறு, ஏன்னா இது சார்பக எண்கள் கிடையாது. ரெண்டாவது இது சரி, இது சார்பக எண்கள், அதனால் இதோட ஹெச்சிஎஃப் வந்து 1. அடுத்த அடுத்தடுத்த எண்களின் மீட்சியுமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்த எண்களின், ஓகேவா, அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் பலன்களின் மீட்சியுமா அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேவா? இது வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். அடுத்தடுத்த எண்களின், ஓகேவா, 2, 3ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த 2, 3க்குனா இதோட எல்சிஎம் எவ்வளவு? 1, 3, 1, 3. ஸோ எல்சிஎம் வந்து 6. ஸோ அடுத்தடுத்த எண்களின் மீட்சியுமா 6. அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கினா எத்தனை வருது? அதுவும் வந்து 6 தான் வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஓகேவா? ஸோ மூன்றாவது இதுவும் வந்து சரி. அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா சார்பக எண்களின் மீட்சியுமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். சார்பக எண்களின் மீட்சியுமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேவா? இது வந்து தவறு. ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா சார்பக எண்களின் மீட்சிமா வந்து அவ்வெண்களின் பெருக்கல் பலனுக்கு தான் சமம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 17, 18 இருக்கா, இந்த 17, 18ஓட மீட்சிமா என்ன வரும்? 17, 18 தான் வரும். ஓகேவா? அப்போ 17, 18ங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 17, 18னா 7, 8, 56, 6 மிச்சம் 5, 1, 8, 13, 7, 1, 6, 10, 1, 306. ஓகேவா? இந்த 306ங்கிறது என்னன்னா இரு சார்பக எண்களின் மீட்சிமா வந்து 308. அவ்வெண்களின் கூடுதலுக்கு எப்படி சமமாக வரும்? ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து எவ்வளவு? 35. ஸோ கூடுதலுக்கு சமம் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கினா அந்த பெருக்கல் தானே இங்கேயும் வந்திருக்கு. ஸோ பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ ஆன்சர் வந்து இதற்கு வந்து தவறு. அது கூடுதலுக்கு சமம் கிடையாது, பெருக்கல் பலனிற்கு வந்து சமம். கூடுதலுக்கு சமம் கிடையாது, பெருக்கல் பலனுக்கு சமம். அடுத்தது இரு எண்களின் மீபேக்கா. இரு எண்களின் வந்து ஹெச்சிஎஃப் வந்து எப்போதும் மீச்சிமாவின் காரணியாக இருக்கும். ஓகே, இது வந்து என்னன்னா சரி. இது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஹெச்சிஎஃப் வந்து இப்போ ஒரு நம்பர் எடுக்கும். ஒரு ஹெச்சிஎஃப் வந்து இப்படி 3, 5ன்னு முடியுதுன்னா இதற்கு அப்புறம் வந்து எல்சிஎம் கண்டினியூ ஆகும்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. இரு எண்களின் ஹெச்சிஎஃப் எப்போதும் அவற்றின் மீச்சிமாவின் காரணியாக இருக்கும். அந்த ஓகேவா? ஸோ அந்த மீச்சிமாவில் வரக்கூடிய காரணிகள் தான் வந்து ஹெச்சிஎஃப்லேயும் வந்து வரும். அதனால இது வந்து சரிதான். அடுத்து போகுமா? அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. எல்லா நம்பருக்கும் வந்து ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. மீபேக்கா. ஓகே, 18, 24 ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோம்னா 6 போடும். 6 ஸ்ட்ரெயிட்டாக 6 போட்டால் 3, 4. இதற்கப்புறம் வந்து காமனாக நம்பர் இல்லை. ஸோ இதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து 6. அடுத்து 51, 85. இதற்கான காமன் நம்பர் 17. 17ல் 3, 5 இதுனா இதுக்கான காமன் நம்பர் கிடையாது. அதனால் செகண்டு. இதுக்கு 6, ரெண்டாவதுக்கு 17, மூணாவதுக்கு 61, 76. இந்த 61, 76 வந்து 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். இது வந்து ஒரு சார்பக எண்.
ஸோ பகா எண் பகா எண் சார்பக எண் அல்லது பகா எண். ஓகேவா, அதனால் இதுக்கு வேல்யூ வந்து என்னது 1. அடுத்தது 84 120. இதுக்கு வந்து என்ன போடலாம், 84 120 2 போடுவோமா, 2 போட்டால் 42 160. அடுத்த ஒரு 2 21 80. ஓகேவா, இதுக்கப்புறம் காமனாக நம்பர் போட முடியுமா, 3. 2 போட்டால் 42 160ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, 60. ஸோ இதில் 2 போட்டால் எத்தனை, 30. இப்போ இதுக்கு காமனாக போடக்கூடியது 3, 7 3 21 10. ஸோ இந்த ரெண்டுக்கும் காமன் கிடையாது. அப்போ 1 2 2 2 4 4 3 12. ஸோ 4வது கணக்குக்கு ஆன்சர் வந்து 12. அடுத்து 5வது கணக்கு வந்து பாருங்க, 27 45 81. இதுக்கு வந்து 3 போடலாம். ஃபஸ்ட்டு 3 போட்டால் 3 27 15 45 15 1 2 2 4 மிச்சம் 2 7 3 21. ஓகே, அடுத்து 3 3 9 5 15 9 3 27. ஸோ இதில் காமன் நம்பர் கிடையாது. ஸோ 3 × 3 எவ்வளவு, 9. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 9. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து என்னது, 45 55 95. 5 போட்டால் 9 5 45 11 19. ஸோ இதற்கு காமன் ஃபேக்டர் இருக்கா, எதால் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து 5. அடுத்து வந்து என்னது, மீச்சிமா. ஓகே, அடுத்த மீச்சிமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது 6க்கும் 9க்கும் மீச்சிமா வந்து எவ்வளவு, 18. ஓகேவா, இதில் நான் ஆன்சர் வந்து டக்கு டக்குன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு 18, இதுக்கு 12, இதுக்கு 24. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 15 10 15, அப்போ இது 30 வரும். அடுத்தது இது 42. ஸோ இதற்கான எல்சிஎம் வந்து 42 தான். ஸோ 30 60 30 40 60னா 120ல் வந்து எல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ 120. அடுத்து 5 15 25 75. 15 வந்துடும், 75 டிவைட் ஆகும், 25 ஆகும். ஸோ இதோட ஆன்சரு 75. ஓகே, இதெல்லாம் போட்டு பாருங்கள். மீச்சிமாலாம் ரொம்ப சிம்பிள் தானே, நீங்கள் போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ நான் வந்து பார்த்த உடனே மீச்சிமா போட்டுருவேன். ஓகேவா, அதனால தான் இப்படி போட்டேன். ஸோ டான வகுத்தல் போட்டு கூட நீங்கள் போடுங்க. அடுத்தது எனது 154 198 286க்கு ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் வந்து காண்க. ஸோ 154 198 286. ஓகே, இதுக்கு வந்து என்ன டைம் போடலாம், 2 போடலாமா, 2 போட்டால் 77 99 143. ஓகே, இப்போ இதை காமனாக அடி கொடுக்கக்கூடிய டைம் வந்து என்னது, 11 வரும். இங்கே 11 போவோம், 143 11 வரும். ஓகேவா, ஸோ 7 9 இது வந்து 13 தடவைனா இது வரும். ஸோ இதில் வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா, இது ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 22. இந்த கணக்கோட ஹெச்சிஎஃப் எவ்வளவு, 22. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கப்புறம் என்னது, இதே நம்பரால் போட்டால் மட்டும் இதெல்லாம் டிவைட் ஆகும். 7 போடணும், திரும்ப 9, திரும்ப 13. ஸோ இது போட்டால் தான் இது வந்து எல்சிஎம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ 22 இன்ட்டு இதை போடணும், 7 9
63 63 இன்ட்டு 13 7 9 60 97 63 63 இன்ட்டு 13னா 3 9 6 3 18 3 6 9 11க்கு 1 மிச்சம் 1 8. ஸோ இந்த நம்பர் இன்ட்டு ஆல்ரெடி இந்த ரெண்டுக்கு 22 வருதா, இதை மல்டிப்ளை பண்ணால் 9 2 18 மிச்சம் 1 1 2 3 8 2 16. ஸோ அதே தான் திரும்பி வரும். 8 3 6 1 8 11க்கு 1 மிச்சம் 1 9 10க்கு 0 மிச்சம் 1 8 1. ஸோ இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 18,018. ஸோ கொஞ்சம் பெருசு. அடுத்த கணக்கு, பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? ஸோ சார்பகா எண்கள்னால் வந்து என்னது, ரெண்டுக்கும் வந்து 1 மட்டும்தான் காமன் டிவிஷபிள் நம்பராக இருக்கணும். அதை தவிர வேறு ஏதாட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, சார்பகா எண்கள் வந்து கிடையாது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 51 63 இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? ரெண்டு நம்பரும் 1 3 3 1 3 3 17 வரும். ஓகேவா, 17 வரும். இது வந்து 21 வரும். அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது வந்து சார்பகா எண்கள் கிடையாது. அடுத்து 52 91 இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆல் டிவைட் ஆகும் இந்த ரெண்டு நம்பரும். அப்போ இதுவும் சார்பகா எண்கள் கிடையாது. அடுத்து 71 81 ஸோ இது மட்டும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சார்பகா எண்கள். 81 99ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னது, சார்பகா எண்கள் வந்து கிடையாது. வந்து 8வது கணக்கு என்னன்னு பாருங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் வந்து என்ன? இப்போ எப்போ வந்து இந்த அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த கணக்குக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது மீ பே கா அல்லது மீ பே வாம்பாங்கள, அது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பாருங்கள், ஒரு இது வந்து மீட்டரில் இருக்குது, இன்னொரு இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இதை வந்து சென்டிமீட்டரில் மாற்றினா தான் நமக்கு கணக்கு வந்து ஈஸியாக வந்து செய்ய முடியும். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், 120 சென்டிமீட்டர். ரெண்டாவது வேல்யூ வந்து 360 சென்டிமீட்டர். மூணாவது வேல்யூ வந்து 400 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ இந்த 3 வேல்யூக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். 120 360 400 ரெண்டு ரெண்டு போட்டால் 60 180 200. அடுத்து ஒரு 2 30 90 100. அடுத்து ஒரு 2 15 45 50. அடுத்து 5 53 15 45 45 50. ஓகேவா, இதற்கப்புறம் வந்து காமன் டேம் வந்து போட முடியாது. இந்த 3 நம்பருக்கும் காமன் டேம் வந்து 1 தான். அதுக்கப்புறம் வந்து போட முடியாது. அதனால் இதோட ஹெச்சிஎஃப் வந்து ஸ்டாப் ஆயிரும். 1 2 2 4 4 2 8 8 5 40. ஓகே, 8 5 ஆர் 40. ஸோ 40 அப்படிங்கிறது தான் வந்து என்னதுன்னா இந்த கயிற்றோட அதிகபட்ச நீளம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இதில் ஹெச்சிஎஃப் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 8 × 5. ஸோ 3 கயிறையும் சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு மேற்கூறிய சிந்தனைகளில் இருக்கும். 11வது கணக்கு, 1 to 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. ஓகே, 1 to 9 வரைக்கும் அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண்ணை காண்க. நான் இப்போ தானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய எண் வந்துட்டுனா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும், மிக சிறிய எண் வந்துட்டுனா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1 to 9 வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதை இந்த கணக்கோட ஆன்சர். ஓகேவா, போடுமா?
1 2 3 4 5 6 7 8 9. ஃபஸ்ட் 2 போடும். 2 போட்டால் 1 3 2 5 மூவி 2 6 7 4 2 8 9. அடுத்து ஒரு 2 போடும். 1 1 1 3 1 5 3 7 2 9. அடுத்த 2 போடும். 1 1 1 3 1 5 3 7 1 9. அடுத்து 3 1 1 1 1 5 1 7 1 3. அடுத்த ஒரு 3 1 1 1 1 5 1 7 1 1. இப்போ இங்கே ஒரு 5 இருக்குது, 5 7 இருக்குது. ஸோ இங்கே 5 போட்டால் 1 1 1 வரும். 7 மட்டும் இருக்கும். இங்கே 7 போட்டால் ஃபுல்லாக வந்து 1 வந்துடும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். 1 2 2 4 4 2 8 8 3 24 24 இன்ட்டு 3 வந்து 72 72 இன்ட்டு 5. ஓகேவா? இது வரைக்கும் 72 7 35. ஸோ 72 இன்ட்டு 35 0 மிச்சம் 1 7 5 35 36 1 3 3 2 3 6 7 3 21 0 6 6 12க்கு 2 மிச்சம் 1 5 2520 வருது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண். ஓகேவா? எல்சிஎம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2520. அடுத்த கணக்கு பாருங்க. மலர்விழி கார்த்திகா கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவரவர் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள், ஓகே, அக்டோபர் மாதம் முதல் நாள் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒன்றாக சந்தித்தார்கள் எனில், ஓகே, அக்டோபர் 1ஆம் தேதி ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? மலர்விழி, மலர் வந்து 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா 6 நாள், கண்ணகி வந்து 10 நாள். இந்த டைமில் வீட்டுக்கு வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்க 3 பேரும் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனாம் தேதி மீட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். எல்சிஎம் தான் 5 6 10. இந்த 3க்கு எல்சிஎம் எடுங்க. 5 போட்டிங்கன்னா 1 5 5 2 10 6 இருக்கும். 1 2 3 2 6 3 2 10 10 இன்ட்டு 3 30. ஸோ அவங்க 3 பேரும் வந்து 30 நாட்களுக்கு பிறகு வந்து சந்திப்பார். ஓகே, 30 நாட்களுக்கு பிறகுனா அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 30 நாட்களுக்கு பிறகுனா அக்டோபர் 1 ப்ளஸ் ஒரு 30 வந்து என்னது, அக்டோபர் 31ஆம் தேதி வந்து 3 பேரும் வந்து திரும்பி வந்து மீட் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான். அடுத்தது 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி என 2 மின்தூக்கிகள் உள்ளன. 2 மின்தூக்கிகளும் தரையிலிருந்து தொடங்கி முறையே 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. ஓகே, 108 தளம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏயும் பி 2 லிஃப்ட்டு. அந்த 2 லிஃப்ட் வந்து 2 லிஃப்ட்டும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து முறையே ஒவ்வொரு 3வது முறையும், தேர்ட் ஃப்ளோர் கிடையாது, ஓகேவா, ஒவ்வொரு 3வது முறை மற்றும் 5வது முறை. அப்போ 3 5ன்னு அந்த மாதிரி, ஓகே, 3 5 அந்த தளத்தில் நின்று செல்கின்றனர். எந்தெந்த தளங்களில் இந்த 2 மின்தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும்? ஒன்றாக எப்போ மீட் பண்ணுவாங்க? ஒன்றாகன்னு வந்துட்டுனாலே எல்சிஎம் தான். அப்போ 3க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன, 15. ஸோ 15ங்கிறது வேல்யூ. இந்த 15 அப்படிங்கிறத 108 வச்சு டிவைட் பண்ணோம். ஒரு 15 15. ஸோ ஓகே,
108 வச்சு டிவைட் பண்ண வேண்டாம், 100 இதில் வந்து வரணும். எங்கெல்லாம் வந்து ஒன்றா நின்றுட்டு போகும்னா 15, 30, 45, 60, 75, 90, 105 அப்படின்ட்டு இந்த 7 இதுலேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவா. இந்த 7 இடத்துலையும் இந்த ரெண்டும் வந்து ஒன்றா மீட் பண்ணும். 108 தளங்களை கொண்டதுனால 108 தாண்டலை ஓகேவா. அது வரைக்கும் 15 ஒன்றா மீட் பண்ணுவாங்க. 30, 45, 60, 75, 90, 105ன்ட்டு இந்த 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்லுச்சுன்னா இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து ஒன்றா வந்து மீட் பண்ணுவாங்க. எல்லா கணக்கும் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஸோ அடுத்த லாஸ்ட் கணக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடியதில் இதோட வந்து 6th ஸ்டாண்டர்டில் உள்ள எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லா கணக்கும் முடிச்சு. வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார். ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னது எல்சிஎம் எடுக்கணும் 10, 15, 20க்கு. ஸோ 10, 15க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தால் 60 வரும்னு நினைக்கிறேன். 1 5 5 2 10 3 15 4 20 1 2 1 2 2 4 3 2 1 1 3 1 3 3 1 1 1 I2 10 10 2 20 20 × 3 60. ஸோ 60 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து எல்லோரும் வந்து ஒன்றா வந்து மீட் பண்ணுவாங்க. காலையில் 7 மணிக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த 60 நிமிஷம் கழிச்சுன்னா அடுத்த 1 ஹவர் ஓகேவா. 60 நிமிஷங்கிறது 1 ஹவர் தானே. அப்போ 8 மணி காலையில் 8 AM வந்து மீண்டும் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து சந்திப்பார்கள். ஆன்சர் வந்து காலையில் 8 மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.